பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் பக்தி கோஷங்களுக்கிடையே கள்ளழகர் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார். சித்திரையில் முத்திரை பதிக்கும் மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய வைபவமான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா வியாழக்கிழமையன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட இந்த விழாவில் அழகர் பச்சை பட்டுடுத்தி பக்தர்களின் பக்தி கோஷங்கள் முழங்க வைகை ஆற்றில் இறங்கினார். அதிகாலை 2 மணிக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிக் கொடுத்த மாலையை ஏற்றுக்கொண்ட கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் புறப்பட்டு 3 மணிக்கு தல்லாகுளத்தில் 1000 பொன் சப்பரத்தில் எழுந்தருளினார். பின்னர் வியாழக்கிழமையன்று தங்க குதிரையில் எழுந்தருளிய கள்ளழகர் பச்சை பட்டுடுத்தி காலை 7:31 மணிக்கு மேல் 7:45 மணிக்குள் பக்தர்களின் பக்தி கோஷத்திற்கிடையே வைகை ஆற்றில் இறங்கினார். பின் அங்கிருந்து புறப்பட்ட அழகருக்கு ராமராயர் மண்டபத்தில் கள்ளழகர் வேடமணிந்தவர்கள் தண்ணீர் பீய்ச்சி அடித்து தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தி தீர்த்தவாரி உற்சவம் நடத்தப்பட்டது. இந்த விழாவில் தமிழகம் மட்டுமின்றி நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் வந்து கலந்து கொண்டனர். சாமி பார்க்க வைகை ஆத்துல கள்ளழகர் இறங்குற பாதத்துக்கு நல்லா பார்த்தா சாமி தரிசனம் நல்லா கிடைச்சது. கள்ளழகர் ஆத்துல இறங்குறது நாங்க ரொம்ப சிறப்பா கொண்டாடுறோம். என்றும் இல்லாம எப்ப இல்லாத தண்ணி ஆத்துல திறந்து விட்டுருக்காங்க. எல்லாம் வந்து கடவுளுடைய ஒரு அருள் நாங்க எல்லாம் நம்பி எல்லாம் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். வெள்ளிக்கிழமையன்று காலை சேஷ வாகனத்தில் புறப்படும் கள்ளழகர் வண்டியூர் வைகை ஆற்றில் மண்டூக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் அளிக்கிறார். இரவு ராமராயர் மண்டபத்தில் தசாவதாரம் நிகழ்ச்சி நடக்கிறது. திங்கட்கிழமையன்று கள்ளழகர் அழகர் மலைக்கு சென்றடைகிறார்.